Hi, hello friends, welcome back to my channel Tastytastysamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வத்த குழம்புன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே ஒரு வத்த குழம்பு சர்வ் பண்ணுவாங்க. அந்த வத்த குழம்போட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வத்த குழம்பை நம்ம வீட்டிலே இன்றைக்கி செய்யலாம். இந்த குழம்பு வைக்க நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆல் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து சின்ன வெங்காயத்தில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு. டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 4 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கம்மியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப தேவைப்படாது, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு மற்றும் தேங்காய் பத்தை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நல்லெண்ணெயிலே ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, வரமிளகா இது 4த்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூடவே சீரகமும் எள்ளும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இது மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த சட்டிலேயே வத்தலை வறுத்துட்டு அதுலேயே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் வத்தல் போட்டு வறுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க. அப்போ தான் வத்தல் நல்லா பொரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே வந்து போட்ட வத்தல் இது. இந்த சுண்டக்காய் வத்தல் வந்து உங்களுக்கு கடையிலையும் கிடைக்கிது. நீங்கள் அதுவும் வாங்கி யூஸ் பண்ணலாம். வத்தல் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதில் வந்து வடுவை ஆட் பண்ணிக்கலாம். வடுவம் போட்டு தாளிச்சிட்டு 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் ஒரு 4 பல் பூண்டு போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் மற்றும் தேவையான அளவுக்கு உப்பு. மசாலாவை லேசாக வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணி இது கூட ஆட் பண்ணிடலாம். புளித்தண்ணி, மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த குழம்புக்கு வந்து மிளகாத்தூளோ அல்லது புளியோ நிறைய தேவைப்படாது. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தபடியாக நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிடலாம். மசாலா விழுதை ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்பு கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிளந்து விட்டுக்கோங்க. லேசான கொதி வந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் வதக்கி தான் ஆட் பண்ணியிருக்கோம். கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டக்காய் வத்தலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சுண்டக்காய் வத்தலில் மட்டும்தான் இந்த மாதிரி குழம்பு வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மணத்தக்காளி வத்தலில் கூட இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மேலே ஃபைனலாக நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கல்யாண வீட்டில் தயார் பண்ணக்கூடிய வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye friends.